ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் தமிழ் நியூ சிலபஸில் இருக்கின்ற குறில் நெடில் வேறுபாடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம பேசிக்காக எழுத்துக்களை பற்றி சில பேசிக் கான்செப்ட் சிலதை மட்டும் நம்ம பார்த்துட்டு குறில் நெடில் வேறுபாடுனா என்ன, அதற்கான எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கவர்மெண்ட் மாடல் கொஷின்ஸ் பேப்பர் அப்புறமேட்டுக்கா கவர்மெண்ட் எக்ஸாமில் எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரிலாம் குறில் நெடில் வேறுபாடு வந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நான் வந்து ஒரு எத்தனை வருஷம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் ஆனால் சில வருஷத்துக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் படித்தாவே வந்து ஒரு 40 ப்ளஸ்க்கு மேலே நான் வந்து எடுத்திருக்கேன். அதுதான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வேறு ஏதாவது மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216, ஆயுத எழுத்து 1 மொத்தம் எவ்வளோ 247. அதாவது உயிர் எழுத்துக்களை வந்து அ ஆ இ ஈ உ அந்த மாதிரி வரைக்கும் வந்து 12 எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் வந்து இக் இங் இச் அது மாதிரி இன்ன வரைக்கும் 18 எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள்னால் இந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். மொத்தம் 216 எழுத்துக்கள். ஆயுத எழுத்துன்றது வந்து அக்கு, அது வந்து ஒரு எழுத்து. மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது 247. இது வந்து நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து உயிர் குறில் அப்படின்னா என்ன, உயிர் நெடில்னா பார்க்கலாம் என்னென்னு. உயிர் குறில்னா உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. அந்த 12ல் வந்து 5 எழுத்துக்கள் வந்து உயிர் குறில். அதாவது அ இ உ ஏ ஓ. அதாவது இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இதை வந்து ஒரு செகண்டில் நம்ம சொல்லிடுறோம். அதை வந்து தான் உயிர் குறிலாக எடுத்துக்கிறாங்க. உயிர் நெடில்னா வந்து ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் வந்து நீண்டு ஒலிக்குது. இதுதான் வந்து உயிர் நெடில். உயிர் நெடிலில் மொத்தம் எவ்வளோ 7 எழுத்துக்கள். 7 5 எவ்வளோ இருக்குது 12 எழுத்துக்கள் வந்துடுச்சா உயிர் எழுத்துக்கள். இதுதான் உயிர் எழுத்துக்களை வந்து 2 இதாக பிரிக்கிறாங்க. உயிர் குறில்னு பிரிக்கிறாங்க, உயிர் நெடில்னு பிரிக்கிறாங்க. அதாவது குறுகி ஒலிக்கிறத வந்து உயிர் குறில்னும், நீடித்து ஒலிக்கிறத வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க உயிர் நெடில்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்கன்னா, இது வந்து குறுகி ஒலிக்கிறது எவ்வளோ, அதுக்கு வந்து ஒரு மாத்திரை. அதாவது நம்ம கையை வந்து ஒரு செகண்டில் வந்து ஒரு வினாடியில் நொடிச்சிடுறோமா, அந்த கால அளவை தான் வந்து மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாத்திரை எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒலிக்கிற கால அளவை வச்சு தான் மாத்திரையை வந்து சொல்கிறாங்க. நம்ம கண் இமைக்கிறதையும் நம்ம கை நொடிக்கிறதுக்கு ஒரு நொடி ஆகுமா, அதை தான் வந்து மாத்திரை அளவுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உயிர் குடிலுக்கு வந்து ஒரு மாத்திரையும், உயிர் நெடில் அதாவது நீண்டு ஒலிக்குது இதெல்லாம், இதுக்கு 2 மாத்திரை அளவு ஆகுது. உயிர்மெய் குறில் அப்படின்னா இந்த உயிர் குறில் இருக்குல்ல, இதோட மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து பிறக்கின்ற எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளோனா 90 எழுத்துக்கள். உயிர்மெய் நெடில்னா இந்த உயிர் நெடில் இருக்குல்ல, இந்த 7 எழுத்துக்கள் இதோட மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து கிடைக்கிறது தான் உயிர்மெய் நெடில். அதில் வந்து 126, அதாவது 7 18. இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 126 வரும். இந்த உயிர் குறில் அப்படின்னா இந்த 5 எழுத்துக்களோட இந்த மெய் எழுத்துக்கள் 18, இது 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 90 வரும். அதுதான் உயிர்மெய் குறில் 90 எழுத்துக்கள். இந்த நெடில் எழுத்துக்கள் 7ஓட இந்த மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்தால் 126 எழுத்துக்கள் நெடிலில் வந்து பிறக்கும். மொத்தம் 216 எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் எழுத்துக்களாக நம்மளுக்கு கிடைச்சிடும். அடுத்தது வந்து நம்ம மாத்திரை அளவை பார்க்கலாம். ஒரு முறை கண் இமைப்பதற்கும் கை நொடிப்பதற்கும் ஆகும் கால அளவு தான் மாத்திரை. மாத்திரையின் அளவை கொண்டு குறில் நெடில் எழுத்துக்களை பிரிப்பர். அப்போ மாத்திரை அளவை வச்சு தான் குறில் நெடில்னு பிரிச்சிருக்காங்க. குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. இதெல்லாம் மாத்திரை அளவு எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்தது குறில்னா என்ன, நெடில்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது மெய்யெழுத்தில் வந்து இக்கு எடுத்திருக்கோம், குறிலில் வந்து அ அப்படி எடுத்திருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்தா க அப்படின்னு வருதா, இதுதான் வந்து குறில் எழுத்துக்கள். அதே இக்கு ப்ளஸ் ஆ அது வந்து சேர்ந்தா கான்னு மாறுது, அது நெடில். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இட் ப்ளஸ் இ அப்படின்னா டி அப்படின்னு வருதா, இது வந்து குறில். இட்டு ப்ளஸ் ஈ அப்படி சேர்ந்தா டீன் ஆகுதா, அது வந்து நெடில். இதுக்கான குறில் நெடிலில் வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 40க்கு மேலே நான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம பார்க்கலாம், எடுத்துக்காட்டுகள் எப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துக்காட்டுகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் வாங்க. தொடு, தோடு, இது வந்து குறில் நெடில். தொடு அப்படின்னா அதற்கான அர்த்தம் எப்படின்னா என்னென்னா தொடுதல், அதாவது நம்ம தொடுவோம்ல மற்றவங்கள, அது வந்து தொடுதல். தோடு அப்படின்னா அந்த காதணி, தோடு தான் வந்து தோடுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம காதில் அணிகிற கம்பல் அதெல்லாம் வந்து தோடுன்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து அணிகலன் இல்லைனா காதணி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலை அப்படின்னா சிற்பம், இறைவனின் திருவுருவம். நம்ம சிலை அப்படின்னா வந்து கடவுளுக்கு வந்து சிலைன்னு சொல்கிறாங்களே, சிலைய வடிவம், இந்த சிலை நல்லா இருக்குது நிறைய இடத்துல, அதுதான் வந்து இறைவனின் திருவுருவத்தை தான் வந்து சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சீலை அப்படின்னா துணி, புடவை, புடவையை தான் வந்து சீலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து துணியோட இதாகுது, மிங்கிளாகுது. இது ஏன் நம்ம குறில் நெடில் வேறுபாடுனா, இப்போ தொடு தோடுன்னு சொல்கிறீங்க, இது வந்து குறில், இது வந்து நெடில். சிலை சீலை அப்படின்றீங்க, இது குறில், இது நெடில். அப்போ இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா கொஷின்ஸில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, தொடு தோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதற்கான பொருளை வந்து கீழே கொடுத்துருவாங்க. தொடுதல் ரிலேட்டடாக, அணிகலன் காதணி ரிலேட்டடாக கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளுக்கு இதோட மீனிங்கும் தெரிஞ்சால் தான் வந்து அந்த கொஷினை வந்து நம்ம கரெக்டான ஆன்சரை வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? கொஷின்ஸை நம்ம இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து குறில் நெடில் வேறுபாடில் வந்து கொஷின் கேட்குறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிடும். அடுத்தது மடு அப்படின்னு சொன்னால் குட்டை, நீர்நிலை, சுனை, சிறுகுளம், பொய்கை, அதாவது நீர் தேங்கி இருக்கின்ற இடத்த தான் வந்து மடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாடு அப்படின்னா ஒரு விலங்கு, மாடுன்னா விலங்குல வந்து சேருதுன்னு நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் எருது, செல்வம், இதையும் வந்து மாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வழி, வாளி, வழி அப்படின்னா காற்று, வாளி அப்படின்னா பாத்திரம், அம்பு. வாளி அப்படின்னா நம்ம பக்கெட், அதை வந்து நம்ம வாளின்னு சொல்லுவோமா, பாத்திரம்ன்றது தெரியும், ஆனால் அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, அம்பு. விடு, விடுதல், கைவிடுதல், விட்டு விடுதல். விடு அப்படின்னா விடுதல், கைவிடுதல், விட்டு விடுதல். அதே வீடு அப்படின்னா இல்லம், தங்குமிடம், மோட்சம். வீடுனா இடம், அதாவது வீடு, மனை, வீடு, இல்லம், தங்குமிடம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். வீடுனா மோட்சம் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. சிறு அப்படின்னா சிறுமை, சீரு அப்படின்னா பாய்தல், அரு அப்படின்னா வெட்டுதல். அரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து வெட்டுதல். ஆறு அப்படின்னா நதி, தண்ணி வந்து போதில்ல, அதை வந்து நதியை வந்து ஆறுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்பரில் 6 வருதில்ல, அதை வந்து எண், அதையும் வந்து 6ன்னு தான் சொல்லுவோம். கண், கான். கண் அப்படின்னா உடலின் உறுப்பு, நம்ம கண்ணை வந்து நம்ம உடம்புல இருக்க ஒரு உறுப்பு. கான் அப்படின்னா பார்த்தல். அதே மாதிரி வனம், வானம். வனம் அப்படின்னா காடு, அதுக்கு இன்னொரு பொருள் கான். வானம் அப்படின்னா ஆகாயம், விசும்பு. வானம் அப்படின்னா ஆகாயம், விசும்பு. குடி, கூடி, இது வந்து குறில் நெடில் இருக்கா, இது வந்து குறில் நெடிலையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய கொடுப்பாங்க. குடி அப்படின்னா குடித்தல். கூடி அப்படின்னா ஒன்று சேருதல், ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் கூடி. மக்கள் கூட்டம் கூடியிருந்தாங்க, மக்கள் வந்து கூடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்று சேர்ந்து திரண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து கூடி.
வினை அப்படின்னா ஒரு செயல். வீணை அப்படின்னா இசைக்கருவி. வீணை அப்படின்னா இசைக்கருவி. அணை அப்படின்னா நீர் தடுப்பு அரண். அணை அப்படின்னா அணை கட்டி இருக்காங்கன்னா நீரை வந்து தடுத்து ஒரு கட்டி இருப்பாங்கள்ல, அதுதான் தடுப்பு அரணை தான் வந்து அணைன்னு சொல்லுவாங்க. ஆணைனா கட்டளையிடுறது. ஆணை அப்படின்னா ஆணைனா கட்டளையிடுறது. கனகம் அப்படின்னா பொன். கனகம் அப்படின்னா பொன், அதாவது தங்கம் அந்த மாதிரி ஆபரணங்களை சேர்றது தான் கனகம். கானகம் அப்படின்னா காடு. கானகம் அப்படின்னா காடு. தழை அப்படின்னா இலை. தழை இது வந்து பாருங்கள் செடி வகையிலே வந்துடுது. தழை அப்படின்னா இலை. தாழை அப்படின்னா மலர் வகை. கொள் அப்படின்னா வாங்கு பெரு. கொள் அப்படின்னா வாங்கு பெரு. கோள் அப்படின்னா புறங்குறுதல். கோல் மூட்டி விடாத, அதாவது அடுத்தவங்களை பற்றி மற்றவங்கள பற்றி புறங்கூறுறது வந்து தான் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் புவி கோள் விண்மீன் இதெல்லாம் வந்து கோள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொடு அப்படின்னா தருதல். கோடு அப்படின்னா மலை நேராக வரைதல். அதாவது கோடு ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு கிழிப்போம்ல, அதுதான் வந்து நேராக வரைதல். மலையை வந்து கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது விதி அப்படின்னா சட்டம் வரி விதித்தல். வீதி அப்படின்னா தெரு. வீதின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரு விதியும் உங்களுக்கு தெரியும். சட்டம் அப்படின்னு வரி விதித்தல் அப்படின்னு. எரி அப்படின்னா கொளுத்து நெருப்பால் எரிக்கிறத தான் வந்து எரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரி அப்படின்னா நீர்நிலை. ஏரி அப்படின்னா நீர்நிலை. அதே வந்து எரி அப்படின்னா தூக்கி போடு வீசுதல். ஏரி அப்படின்னா மரத்தில் ஏரி. இதே வருங்க, 2 மீனிங் இருக்குது. ஏரி அப்படின்னா நீர்நிலையும் ஒரு மீனிங் இருக்குது, மரத்தில் ஏறி ஏறுறதும் ஒரு மீனிங் இருக்குது. அடுத்தது வந்து மலை அப்படின்னா உயரமான இடம். மாலை அப்படின்னா பூக்களால் தொடுக்கப்படுவது சிறு பொழுது. மாலை அப்படின்னா ஈவினிங் சாயந்தரம்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து சிறு பொழுது அப்படின்றாங்க. பூக்களால் தொடுக்கப்படுவது மாலை. சமை அப்படின்னா சமையல் செய். சாமை அப்படின்னா ஒரு வகை தானியம். சாமை அப்படின்னா சாமை வரகு அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து சிறுதானியங்களில் செய்கிறதில்ல, அதுதான் ஒரு வகை தானியம் சாமை அப்படின்னா. சுடு அப்படின்னா துப்பாக்கியால் சுடுதல், தோசை சுடுறது, இந்த மாதிரி சுடுதல் வந்து சுடு அப்படின்றது. சூடு அப்படின்னா வெம்மை வெப்பம். அதாவது சூடு அப்படின்றாங்க. அடு அப்படின்னா சமை கொல் அடுப்பு. அடு அப்படின்னா சமை கொல் அடுப்பு. ஆடு அப்படின்னா ஒரு விலங்கு. ஆடுன்றது வந்து ஒரு விலங்கு. அடுத்தது வந்து பரி அப்படின்னா குதிரை. அதே பாரி அப்படின்னா வள்ளல். பாரி அதாவது கடியல் வள்ளல்களில் ஒரு வள்ளல் பேர் தான் பாரி. அழி அப்படின்னா அழித்தல். சிவன் வந்து அழிக்கும் கடவுள் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அழிக்கிறது, அதாவது அது இல்லாமல் அந்த தடயமே இல்லாமல் அழிச்சிடு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் அழித்தல். ஆழி அப்படின்னா கடல். ஆழி அப்படின்னா கடல். பட்டு அப்படின்னா ஓர் இலை. மெத்தை இதெல்லாம் வந்து பட்டில் சேரும். மெத்தை பட்டு மெத்தையில் பட்டு புடவையில் அந்த மாதிரி. பாட்டு அப்படின்னா கானம். பாட்டுன்னா கானம். மியூசிக் நம்ம பாட்டு கேட்குறோம்ல, அதெல்லாம் வந்து பாட்டு இதில் வரும். குடம் அப்படின்னா பாத்திரம். குடம் அப்படின்னா பாத்திரம். கூடம் அப்படின்னா அரங்கம். கூடம் அப்படின்னா அரங்கம். நசி அப்படின்னா குறைதல். நசி அப்படின்னா குறைதல். நாசி அப்படின்னா மூக்கு. நாசி அப்படின்னா மூக்கு. அடுத்தது தரம் தகுதி. தரம் தகுதி. தாரம் மனைவி. தாரம் மனைவி. நடு ஊன்று அல்லது மையம், சென்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து மையம். ஊன்று செடி நட்டான் நடுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஊன்று. நாடு அப்படின்னா விரும்பு தேசம். நாடு அப்படின்னா விரும்பு தேசம்.
எடு அப்படின்னா கையால் எடுத்தல். எடு அப்படின்னா கையால் எடுக்கிறத எடு, அதை எடுத்து வை, அதை ஏன் அங்கே வச்ச, எடுத்து இங்கே வை, அப்படிலாம் எடு எடுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து கையால் எடுத்து வைக்கிறத தான் வந்து எடுன்னு சொல்கிறாங்க. ஏடு அப்படின்னா புத்தகம். ஏடு அப்படின்னா புத்தகம். படலை அப்படின்னா மாலை. படலை அப்படின்னா மாலை. பாடலை அப்படின்னா மிடற்று பாடல். பாடலை அப்படின்னா மிடற்று பாடல். அடுத்தது கிரி அப்படின்னா மலை. கிரிவலம் போன, கிரிவலம் அப்படின்லாம் சொல்கிறது என்னன்னா மலையை சுத்தனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கான மீனிங்கே மலை. கீரி அப்படின்னா விலங்கு. கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களே, கீரி, அதுதான் விலங்கு வகை. பலம் அப்படின்னா வலிமை. பலம் அப்படின்னா வலிமை. பாலம் அப்படின்னா ஆற்றுப்பாலம். பாலம் அப்படின்னா ஆற்றுப்பாலம். பணம் அப்படின்னா காசு. பானம் அப்படின்னா அம்பு. பானம் விடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அம்பு. அந்த புராண கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா பானம் அப்படின்ற வார்த்தை வந்து உபயோகித்திருப்பாங்க. கொடை அப்படின்னா ஈகை. கொடை அப்படின்னா கொடை வள்ளல் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. கோடை அப்படின்னா வெயில் காலம். கோடை காலம், வெயில் காலம். மறி அப்படின்னா தடுத்தல். மறினா தடுத்து நிறுத்துறது தான் வந்து மறி. மாறி அப்படின்னா வேறுபடுதல். மாற்றி மாற்றி பேசுகிறான், மாறி மாறி சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, மாற்றி மாற்றின்றதை வந்து மாறி மாறி, அதாவது வேறுபடுதல் அப்படின்றத தான் மாறி மாறி. வரம் அப்படின்னா அருள். வரம், அருள். வாரம் அப்படின்னா கிழமை. வாரம், கிழமை. வலி அப்படின்னா துன்பம். வாலி அப்படின்னா இந்திரன் மகன் தான். இந்திரன் மகனோட பேர் வாலி. கல் அப்படின்னா பெருங்கல், தூக்கி எறியப்படும் பொருள், ரத்தினம். இதெல்லாம் வந்து நவரத்தன கல் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் கல். கால் அப்படின்னா உடல் உறுப்பு. மண் அப்படின்னா தலைவன். மண் அப்படின்னா தலைவன். மண் அப்படின்னா தலைவன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது, அப்படி ஒரு மீனிங் இருக்கான்றது கூட. மான் அப்படின்னா விலங்கு. வலை அப்படின்னா மீன் வலை. வாழை அப்படின்னா இளம் பெண். மறி அப்படின்னா இறத்தல். மறி அப்படின்னா இறத்தல். மாறி அப்படின்னா மலை. மாறினா மலை. மனம் அப்படின்னா உள்ளம். மானம் அப்படின்னா பெருமைக்கேடு. மானம், என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து மானம். பணம் அப்படின்னா பருமை. பானம் அப்படின்னா பானகம். பானம் அப்படின்னா பானகம். எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கினீங்கன்னா இதுலேருந்து வந்து இப்போ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, பட்டுன்னா ஓர் இலை, மெத்தை, பட்டுப்புடவை, கடவுளுக்கு பட்டுப்புடவை சாத்தினார்கள். அந்த மாதிரி வந்து அந்த பட்டு ரிலேட்டடாக வந்து நம்மளுக்கு வாக்கியமாகவும் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து இந்த குறில் நெடிலில் இருக்கிறதுக்கு வந்து என்னென்ன மீனிங், குறிலுக்கு என்ன மீனிங். குடம்னா பாத்திரம், கூடம்னா அரங்கம். இந்த பாத்திரத்தை வச்சு அவங்க ஒரு வாக்கியமாக கொடுத்துருக்கலாம், இந்த அரங்கம் வச்சு அவங்க ஒரு வாக்கியமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த வாக்கியம், இந்த குறிலுக்கு இதுதான் பொருள், இந்த நெடிலுக்கு இதுதான் பொருள் தெரிஞ்சாதான் அந்த வாக்கியத்தை நம்மளால் கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ தான் கரெக்டாக ஆன்சரும் நம்மளால் பண்ண முடியும். அதனால தான் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். குறில் நெடில் வேறுபாடு வந்து 10th புக்கில் வந்து பேஜ் நம்பர் 68 இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 68. இங்கே பாருங்கள். இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை, சீலை, தொடு, தோடு, மடு,
மாடு, மலை, மாலை, வழி, வாளி, விடு, வீடு. இதில் பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த சிலை அப்படின்னா கடவுளோட உருவம், சிலை, சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீலை அப்படின்னு வந்து புடவை. அதாவது சிலையை வந்து சிற்பத்தை வந்து துணியால் மறைச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கு. சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியும் வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம். இப்போது இந்த சிலைனா சிற்பம், இந்த சீலை அப்படின்னா புடவை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போது அந்த மீனிங் பொருள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே இதுக்கு நம்ம கரெக்டாக பதில் கொடுக்க முடியும். அதனால் நான் அந்த கொடுத்துருக்கலாம் எடுத்துக்காட்டுகள். சிலைனா என்ன பொருள், சீலைனா என்ன பொருள், தொடுனா என்ன பொருள், அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இது பாருங்கள் பேஜ் நம்பர் 68 இருக்குது. அதே மாதிரி 96 பேஜ் நம்பர் 96 இங்கே பாருங்கள். இது எல்லாமே அதுவே கொடுக்கல, ஒரு சிலது இருக்குது பாருங்கள். கொள், கோல், அது மாதிரி சிறு, சீரு, விதி, வீதி, கொடு, கோடு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு பொருள் ஆல்ரெடி நான் என்ன பொருள்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் இது வந்து கோடுன்றது வந்து நேராக வரைகிறது. இது கொடுனா கொடுத்தல். இது வந்து இந்த கோள்னா விண்மீன், புவிக்கோள், அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து சிறுனா சிறுமை. இதெல்லாம் வந்து பொருள் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்ல, உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டது, இதுக்கு முன்னே கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டது, அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம்ஸ், இதெல்லாம் நிறைய வந்து கேட்டதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். எந்த மாதிரி வந்து குறில் நெடில் கொஷின்ஸை வந்து கேட்பாங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு கேள்வி, குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இதற்கான விடை சிறகு வளர்த்தல். ஏன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள், குறியில் வந்து இறை வந்துருச்சு, ஈகையில் வந்து நெடில் வந்துருச்சு. அதே மாதிரி மற்றதும் உடல், ஊன், படம், பார்த்தல், இதெல்லாம் வந்து குறில் நெடில் வந்துருச்சு. ஆப்ஷன் பி மட்டும்தான் சிறகு வளர்த்தல், சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போது தவறான இணை வந்து ஆப்ஷன் பி சிறகு வளர்த்தல். இரண்டாவது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம், கானகம். இதில் கனகம் அப்படின்னா பொன், கானகம் அப்படின்னா காடு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பொன், காடு. மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத பொருளாக கொடுத்துருக்காங்க. அதனால் இதுதான் கரெக்டான இருக்குது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. அரு, ஆறு. இதில் வந்து அரு அப்படின்னா வெட்டுதல், ஆறு அப்படின்னா நதி. இதுதான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், நதின்னு கொடுத்துருக்குறாங்க. நதி வந்து தப்பு, அருக்கு வந்து நதி வராது. அதே ஆறுக்கு வந்து ஓர் எண், அது கரெக்டாக எடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், அருக்கு வந்து வெட்டுதல், அது கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆறுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அறுத்தல், அதுவும் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தவறு. அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்கள், அருக்கு அறுத்தல், வெட்டுதல், ஓகே அது கரெக்டு. ஆறுக்கு வந்து கட்டுதல்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுவும் தப்பு. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக எது இருக்குது, ஆப்ஷன் பி வெட்டுதல், நதி. அடுத்தது நான்காவது கேள்வி, கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. டேஷ் வில் டேஷ் குளித்தது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மடு, மாடு. எப்படின்னா மடு அப்படின்னா நீர்நிலைன்னு சொல்லியிருக்காமா. அப்போது மடுனா ஒரு குளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மடுவில் மாடு குளித்தது அப்படின்னா ஒரு நீர்நிலை, ஒரு குட்டையோ இல்லை சிறு குளமோ எதுலேயோ வந்து மாடு வந்து அங்கே குளிச்சிருக்கு அப்படின்றத வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள், மடு, மாடு, குறில் நெடில் வந்துருச்சு. அடுத்தது தடு, தவறு, இதுதான் பொருந்தாத இருக்குது. ஆப்ஷன் சி பாருங்கள், அதே விடு, வீடு, குறில் நெடில் வந்துருச்சு. ஆப்ஷன் டி பாருங்கள், எடு, ஏடு, இதுவும் குறில் நெடில் வந்துருச்சு. ஆப்ஷன் பி மட்டும்தான் குறில்
ரெண்டு இடத்துலையுமே வந்து குறியிலே வந்திருக்கு. அப்போ அதுதான் தவறான இணை. ஆப்ஷன் பி தடு தவறு. அடுத்தது 6வது கேள்வி. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இதில் தவறான இணை வந்து பார்த்தீங்கன்னா இன்பம் ஈகை கரெக்டு, அகவல் ஆவல் கரெக்டு, உணவு ஊதல் கரெக்டு. ஆப்ஷன் டி எறும்பு ஐவர், இதுதான் குறில் நெடில் வராமல் தப்பாக வந்திருக்கு. அடுத்தது 7வது கேள்வி. குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு வீடு, இது ரெண்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. விடுக்கு என்ன பொருள், வீடுக்கு என்ன பொருள் அப்படின்றத நம்ம இந்த ஆப்ஷனில் கரெக்டாக பார்க்கணும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி விட்டு விடுதல் தங்கும் இடம். அடுத்தது 8வது கேள்வி. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க. சிலை சீலை, இதுக்கு வந்து சரியான ஆன்சர் சிலைனா சிற்பம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சீலைனா புடவை அந்த இதில் வரும். அப்போது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிற்பம் புடவை. அடுத்தது 9வது கேள்வி. தழை தாழை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இலை. தழை அப்படின்னா இலை, தாழை அப்படின்னா மலர் வகை. அடுத்தது 10வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சிலை சீலை, இதில் பாருங்க ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னே நம்ம சிலை சீலை பார்த்தோமா, அதில் சிற்பம் புடவைன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் பாருங்க இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இறைவன் திருவுருவம் துணி. அங்கே பாருங்க, அப்போது நமக்கு சிலை சீலைனா எதை வந்து குறிக்குதுன்றதை தெரிஞ்சுக்கினா தான் அதுக்கான கரெக்டான பொருளை நம்ம குறிக்க முடியும். இங்கே இறைவனின் திருவுருவம் துணின்னு கொடுத்தாங்க, அங்கே சிற்பம் புடவைன்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்தது 11வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. விடு வீடு, இதற்கான சரியான விடை விடு வீடு. இதற்கு முன்னே நம்ம வேற ஆப்ஷனை பார்த்துருப்போம். இப்போ பாருங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், அறிக்கை விடுதல் மரவீடு. அடுத்தது 12வது கேள்வி. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை சீலை, இதில் பாருங்க சிலை சீலையே வந்து எவ்வளோ மாற்றி மாற்றி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிலை சீலை. சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள். அடுத்தது 13வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வலி வாளி, இது வலினா என்ன வாளினா என்னன்னு நம்ம இங்கே ஆப்ஷனில் பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ துன்பம் இந்திரன் மகன், இதுதான் கரெக்டான பதில். அடுத்தது 14வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. கொள் கோள், இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எடுத்துக்கொள் 9 கோள்கள். அடுத்தது 15வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. மண் மான், இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தலைவன் விலங்கு. அடுத்தது 16வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு. வலை வாழை, இதில் வந்து ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் மின் வலை இளம்பெண். அப்போது வலை அப்படின்னா மீனோட வலை, வாழை அப்படின்னா இளம் பெண். அடுத்தது 17வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தொடு தோடு, நம்ம இதுக்கு எடுத்துக்காட்டில் வந்து இதற்கான மீனிங் எல்லாம் பார்த்தோம். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 1 ஆப்ஷன் பி 1 மற்றொன்றின் மீது படுதல், அதாவது காதணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொடு அப்படின்னா தொடுதல், தோடுனா அணிகலன். அப்போது இதற்கான பதிலை வந்து அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, 1 மற்றொன்றின் மீது படுதல் காதணி.
அடுத்தது 18வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பணம், பானம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி காசு, அம்பு. அடுத்தது 19வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பலம், பாலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வலிமை, ஆற்று பாலம். அடுத்தது குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியானதை தெரிக. மடு, மாடு. இதில் பாருங்கள், மடு மாடு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி நீர்நிலை, எருது. மாடுக்கு நம்ம ஒரு விலங்கு, எருது, செல்வம், இந்த மாதிரி பொருள் இருக்குன்னு நான் சொன்னேன். அடுத்தது 21வது கேள்வி. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இதற்கான பதில் எறும்பு, ஐவர். அடுத்தது 22வது கேள்வி. குறில் நெடில் பிழையான சொல் எது? இதற்கு கரெக்டான பதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கெண்டை, கொண்டை. ஏன்னா இங்கே கெண்டைன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு கேண்டை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இதுதான் தப்பாக இருக்குது. 23வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இடையை தெரிக. கொள், கோள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கொள் அப்படின்னா வாங்கு, கோள் அப்படின்னா புறங்கூறுதல், புறங்கூறல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னே நம்ம வேற பார்த்தோம். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி தான் குறில் நெடில் வேறுபாடு கேட்பாங்க அப்படின்றது. அடுத்தது 24வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக. சிறு, சீரு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிறுமை, பாய்தல். அடுத்தது 25வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. தொடு, தோடு. இதில் பாருங்கள் ஆப்ஷன் டி தொடுதல், அணிகலன். இதுதான் கரெக்ட். அடுத்தது 26வது. அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்கள் பொருந்தக்கூடிய தொடரை கண்டறிக. பட்டு, பாட்டு. இதுக்கு சரியான இணை என்ன? ஆப்ஷன் சி பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள். பட்டுனா மெத்தையை சொல்லிட்டாங்க, பாட்டுனா பாட்டு கேட்டுட்டு தூங்குறாங்க அப்படின்றத இங்கே பொருளாக கொடுத்துட்டாங்க. 27வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விதி, வீதி. இங்கே விதி, வீதிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? விதினா வரி விதித்தல், வீதினா தெரு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது 28வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் தவறான இணையை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புகழ், திகழ். இதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. களம், ஆப்ஷன் ஏ பாருங்கள், களம், காலம். சுழல், சூழல். வளம், வாழ்வு. இதெல்லாம் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் தப்பாக இருக்குது. அடுத்தது 29வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கொடு, கோடு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தருதல், நேராக வரைதல். அடுத்தது 30வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. அழி, ஆழி. இதில் சரியான விடை ஆப்ஷன் டி அழித்தல், கடல். அடுத்தது 31வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் தவறான இணையை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புகழ், திகழ். அடுத்தது 32வது கேள்வி. குறில் நெடில் பொருள் வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. பாரி, பரி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வள்ளல், குதிரை. அடுத்தது 33வது கேள்வி. பொருள் வேறுபாடு அறிக. அழி, ஆழி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர், நீக்குதல், கடல். அழினா அழிக்கிறது, ஆழினா கடல். அடுத்தது 34வது கேள்வி.
குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இடையை தெரிவு செய்க. நசி, நாசி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி குறைதல், மூக்கு. 35வது கேள்வி. குறில் நெடில் பொருள் வேறுபாடு. கொள், கோல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ ஆன்சர் பெரு, விண்மீன். அடுத்தது 36வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிக. விதி, வீதி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சட்டம், தெரு. அடுத்தது 37வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. படலை, பாடலை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மாலை, மிடற்று பாடல். அடுத்தது 38வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடு. இதற்கான விடை ஆப்ஷன் டி பனி, பாணி. அடுத்தது 39வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தரம், தாரம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தகுதி, மனைவி. தரம் அப்படின்னா தகுதி, தாரம், தாரம்னா மனைவின்றது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். அடுத்தது 40வது கேள்வி. கொடு, கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தினை கண்டறிக. அதாவது தவறான பொருள் என்ன இது கொடுத்துருக்காங்கன்ற பார்க்கணும். இதற்கான விடை ஆப்ஷன் சி தாமரைக்கு புத்தகம் கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தாமரைக்கு புத்தகம் கொடு அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே கோடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுதான் தப்பு. ஆப்ஷன் ஏ பாருங்கள், தரையில் கோடு. இது கரெக்டு. சஞ்சனாவுக்கு பழம் கொடு. இதுவும் பழம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்துடுச்சு. தாமரைக்கு புத்தகம் கொடுன்னு தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சி தப்பு. அடுத்தது பென்சிலை கொண்டு கோடிடு அப்படின்னா பென்சிலில் கோடு போடுறது. அப்போது ஆப்ஷன் சி தான் தப்பாக இருக்குது.